Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை திருமாவளவன் முன்னெடுத்ததுக்கான காரணம் என்ன? அதுல அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பெரிய கேம் பிளான் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கா? இன்று நான் ஒரு மாபெரும் பூகம்பத்தை தரப்போகிறேன். திருமாவளவனை ஊக்குவிப்பது, சீண்டி விடுவது, உசுப்பி விடுவது காங்கிரஸ். அதுதான் பூகம்பம். இன்னொரு பூகம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். தனியாக மு.க. ஸ்டாலினிடம் ஒரு அரை மணி நேரம் பேச இருக்கிறார். ஒரு சீனியர் உறுப்பினர் திமுகவில், அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இல்லாத சமயத்தில் ஒரு பூதத்தை கிளப்பி விட்டுட்டார். அவர் எங்க கே.என். நேரு அந்த மாதிரி பேசணும், ஒரு கட்சி போயிடும், 2 கட்சி போயிடும்னு. அந்த எதை குறிக்கிறது? திருமாவளவனையா இல்ல காங்கிரஸையா? 2024 பொது தேர்தலுக்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவனோட தொடர்பு கொண்டார். அது இன்னும் சரியாயிடுச்சு. அப்போ திருமாவளவன் கண்டினியூ பண்ணாரு டிஎம்கேயோட. அப்பவே வருதாரு. இப்போ இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது உங்களுக்கு. முழுக்க 25 முழுக்குல உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி மகாநாடு இவங்க போடுவாங்க, அவங்க தீண்டாமை மகாநாடு போடுவாங்க, அவங்க இன்னொரு மகாநாடு போடுவாங்க. இது மகாநாட்டிலேயே ஒரு அரசியல் ஆயிடும். இது மகாநாடு டிப்ளமசி. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்று நான் ஒரு மாபெரும் பூகம்பத்தை தரப்போகிறேன். எஸ் சார். உடைக்க முடியாத கூட்டணி அப்படின்னு இத்தனை நாளா இருந்த திமுக தரப்புல இருந்தே அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உதயநிதி உட்பட எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை திருமாவளவன் முன்னெடுத்ததுக்கான காரணம் என்ன? அதுல அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்னா இதுல வேற எதுவும் ஒரு பெரிய கேம் பிளான் இருக்கா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பெரிய கேம் பிளான் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கா? கண்ட கேம் பிளான், பூகம்பம், இந்த 2 விஷயத்திற்குமே ஒரு நடு மைய புள்ளி. எந்த பூகம்பம் இருந்தாலும் 600, 700, 800 கிலோமீட்டருக்கு மேல அதனுடைய எபி சென்டர் இருக்காது வினோத், மைய புள்ளி. ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திருமாவளவனுடைய லீலைகள், அரசியல் சதுராட்டங்கள் அனைத்திற்கும் எபி சென்டர், பூகம்பத்திற்கு எபி சென்டர் டெல்லி. அதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைச் செயலகம். காங்கிரஸ் கட்சி ஏதோ செய்கிறது, ஏதோ அவர்கள் அரசாங்கத்திற்கு வந்துவிட்டது மாதிரி ஒரு பூகம்பத்தை கிளம்பி விட்டிருக்கிறார்கள். 99 சீட்டு வச்சிருந்து, அது 98 தான், 99 கிடையாது. அதை வைத்துக்கொண்டு சில மாநில கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களை வைத்து பப்பெட்டிங், பொம்மலாட்டம் செய்கிறது காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் காந்தி. ஸோ அந்த திருமாவளவனை ஊக்குவிப்பது, சீண்டி விடுவது, உசுப்பி விடுவது காங்கிரஸ். அதுதான் பூகம்பம், அதுதான் எபி சென்டர். காரணம், மது விலக்கு என்பது ஒண்ணு வச்சுங்க. அக்டோபர் மாசத்திலிருந்து வினோத், தமிழக அரசியல் மிக மிக சுறுசுறுப்பாக பரபரப்பாகிவிடும். இந்த மகாநாட்டிற்கு பிறகு ஒரு மாறுதலை நான் எதிர்பார்க்கிறேன். கூடாகவே 5-6 முக்கிய புள்ளிகள் இருக்கிறது. அந்த புள்ளிகளையும் நான் ஒன்றொன்றாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னதாக இன்னொரு பூகம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். தனியாக மு.க. ஸ்டாலினிடம் ஒரு அரை மணி நேரம் பேச இருக்கிறார். பாம்பன் பாலத்தில் ரயில் ஓடுவதை பற்றியும் மற்றும் சில முக்கிய விமான தள திட்டங்கள் எல்லாம் ஆரம்பித்து வைப்பது, அதை மேற்பார்வையிடுவது, ரிவ்யூ பண்றது எல்லாம் ஒரு தமிழக அரசாங்கத்தில் இருந்து ஒரு தாக்கீது வந்திருக்கு. அதாவது ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்குது. பிரைம் மினிஸ்டர் வரும்போது சீஃப் மினிஸ்டர் அரை மணி நேரம் தனியா. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5-6 பூகம்பம் வெடிச்சதுன்னா தமிழ்நாடு அரசியல டொப்பு கீழே ஊத்துறவங்க. சோ திருமாவளவன் அவர்கள் அறிவித்த இந்த அறிவுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கு. அதே டைம்ல முதலமைச்சரும் பிரதமரை சந்தித்து ஒரு அரை மணி நேரம் பேச போறாரு அப்படின்னா அதுக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறீங்க? நம்ம தொடர்பை உண்டாக்க வேண்டியது என்ன பார்வைகள்? அதுக்கு முன்னாடி நான் 5 பாயிண்ட் சொன்னேன்னு பாருங்க. எங்க கே.என். நேரு அந்த மாதிரி பேசணும், ஒரு கட்சி போயிடும், 2 கட்சி போயிடும்னு. இது ராஜகோபால் சொன்னாலோ வினோத் சொன்னாலோ கற்பனை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சீனியர் உறுப்பினர் திமுகவில்,
ஒரு மிக முக்கியமான தலைவர். அவர் அயல்நாடு சென்றிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இல்லாத சமயத்தில் ஒரு பூதத்தை கிளப்பி விட்டுட்டார் அவர். எதை குறிக்கிறது? திருமாவளவனையா இல்ல காங்கிரஸையா? ரெண்டு மேஜர் கட்சி. அதை தவிர இரண்டாவது புள்ளிக்கு நான் நகருவோம். டெல்லியிலிருந்து கபட நாடகம் ஆடுவதற்காகவும் பித்தலாட்டு நாடகங்கள் ஆடுவதற்காகவும் பொம்மலாட்டம் ஆடுவதற்காகவும் தான் காங்கிரஸ் திருமாவளவனை உபயோகிக் கொள்ளுகிறது. சமீப காலமாக ராகுல் காந்தி ஓபிசி தலித் என்றெல்லாம் பேசி வருகிறார்களே, சாதிவாதி கணக்கு, ஓபிசி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, தலித் என்ன இருக்காங்கன்னு சொல்லி அதைத்தான் பின்மொழிகிறார், முன்மொழிகிறார் திருமாவளவன். தமிழகத்தில் ஒரு தலித் பிரதமர் முதலமைச்சர் வேண்டும் என்று. இதெல்லாம் வச்சு பாருங்க. அதை தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து இன்று சூசகமாக தெரிவித்து விட்டார், அவர் கலந்து கொள்வார் அந்த மாநாட்டில். அது ஒரு ஆப்டிக்ஸ் மாறும் பாருங்க. ஒரு கள்ளக்குறிச்சிங்கிறது 100 பேர் செத்து போனது, அது தமிழக அரசாங்கம் சரியாக இல்லாமல் சாராயத்தில் இந்த சாராய ஊழலிலும் சரி மது போதனத்தில் சரி முதல்லயே ஏபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி தான் நோ ட்ரக் ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட். அதுல என்ன ஒரு 2024 பொது தேர்தலுக்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவோட தொடர்பு கொண்டார். அது இன்னும் சரியாயிடுச்சு. அப்போ திருமாவளவன் கண்டினியூ பண்ணாரு டிஎம்கேயோட. அப்பவே வருதா இருந்துச்சு. இப்போ இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது உங்களுக்கு. முழுக்க 25 முழுக்க உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி மகாநாடு இவங்க போடுவாங்க, அவங்க தீண்டாமை மகாநாடு போடுவாங்க, அவங்க இன்னொரு மகாநாடு போடுவாங்க. இது மகாநாட்டிலேயே ஒரு அரசியல் ஆயிடும். இது மகாநாடு டிப்ளமசி. தவிர இலங்கை மீனவர்களை பற்றியும் ஒரு பொது கருத்து உருவாகி கொண்டு வருகிறது டெல்லியில். அதை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் செய்தால் அதற்கு ஒரு மாநாடு நடக்கும் அடுத்த ஜனவரி பிப்ரவரியில. கச்சத்தீவை மீட்போம் என்பார்கள். இதெல்லாம் ஒரு நடக்க போகுது. ஏதோ 25க்கு முன்னாடி இருக்கு. அதை தவிர வினோத் ஒன்னே ஒண்ணு, இந்த கபட நாடகத்திற்கு சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் காந்தி உசுப்பி விடுகிறார் திருமாவளவனை. அதிலிருந்து திமுக காங்கிரஸ் உறவு உடையுமா, நீடிக்குமா, தற்காலிகமாக ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் ஒரு ஒன்று அந்த நாணய வெளியீட்டிலிருந்து, கலைஞர் கருணாநிதி நாணய வெளியீட்டிலிருந்து திசைகள் மாறுகின்றன, காட்சிகள் மாறுகின்றன என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசக்கூடிய உயர்மட்ட தகவல்கள். நான் சொல்லுகிறேன், என்னுடைய கருத்தை சில முக்கிய காங்கிரஸ் தலைவர்களிடம் நான் பேசியதிலிருந்து எனக்கு கிடைத்த நான் இருட்டடிப்பு செய்யாமல் ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.